டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கலைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. என் பேர் வெங்கட். நான் அந்த ஆவடி, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நான் மற்றும் எனது குழுக்களுடன் நாங்கள் தொடர்ந்து கராத்தே பயிற்சி பெற்றுட்டு கற்றுக் கொடுத்துட்டு வரோம். ஸோ நிறைய ஸ்கூல்ஸ்லையும் எடுக்கிறோம். எங்களுடைய ஃப்ளிப்ஸ் அண்ட் ஃபைட்ஸ் அகாடமி மூலியமாகவும் கிளாஸஸ் சொல்லி கொடுக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட் ஜோசப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலு. ஸோ அங்கே வந்து மந்த்லி ஃபீஸ் கூட நான் வாங்குறது கிடையாது, ஒரு சேவையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லா குழந்தைகளுக்கும் இந்த கராத்தேன்றது வந்து கற்றுக்கணும். கராத்தே என்பது ஒரு தற்காப்பு கலை மட்டுமல்லாமல் தன்னுடைய உயிர் வாழும் திறன் கொண்ட ஒரு கலையாகும். மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, உயிர் வாழும் திறன். இந்த கலையில் வந்து உயிர் வாழும் திறன் எப்படி வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய இன்னர் பார்ட்ஸை நம்ம க்ரஸ்ட் பண்ணுவோம். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்டமன் எக்ஸசைஸ், இந்த பஞ்சஸ் மூமெண்ட், அப்டமன், கோர் இதெல்லாமே வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்னிங் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா நடந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய கால்கள் நல்லா பலம் பெறும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் அப்டமன் பலம் பெறும். டெய்லி தலைக்கீழே சும்மா ஒரு 10 நிமிஷம் நின்னோம் அப்படின்னா நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அகாடமி தான் ஃப்ளிப்ஸ் அண்ட் ஃபைட்ஸ் அகாடமி. எங்களுடைய அகாடமியில் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். யோகா கிளாஸ் போகுது, கராத்தே கிளாஸ் போகுது, டான்ஸ் கிளாஸ் போகுது, சிலம்பம் கிளாஸ் போகுது. ஏன் சிலம்பம்லாம் எடுக்க ஆரம்பித்தோன்னா ஒரு 8 வயசு இருக்கும் எனக்கு. அப்போ நான் இதை அப்போலாம் ரொம்ப கஷ்டம், பணம்லாம் இருக்காது, ஒரு சின்னதாக ட்ரௌசர் போட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்போம். அப்போ எங்கள் மாஸ்டர் வந்து தம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து ஆரோக்கியமாகவும் நல்ல எங்களுக்கு வந்து பலமாகவும் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு நோய் நொடியும் கிடையாது. ஹாஸ்பிட்டல் பக்கம் நாங்கள் போக மாட்டோம். ஏன் அப்படின்னாக்கா எங்களுக்கு ஃபீவர்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. காரணம் வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ப்ராக்டிஸ் பண்ணுற ஒருத்தருக்கு வந்து எந்த ஒரு நோயுமே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் நோய் வந்தாலும் கூட யோகா இருக்குது. யோகா மூலிமா நம்ம அந்த ப்ரீத்திங் பவரை நல்ல முறையில் நல்ல இடத்துல கற்றுக்கிட்டு வந்து நீங்கள் பண்ணிங்கனாலே நிறைய நோய்கள்லேருந்து நம்ம வெளியே வரலாம். அது மட்டும் இல்லாமல் யோகா தொடர்ந்து பண்ண நம்மளுடைய இன்னர் பார்ட்ஸ் நல்லா செம்மையாக இருக்கும். இன்னர் பார்ட்ஸ் வந்து கிரெஸ்ட் ஆகும். இன்னர் பார்ட்ஸ் மூலிமா நம்ம ப்ரீத்திங் சிஸ்டமும் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாமே தொடர்ந்து எல்லாருமே பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி அகாடமிஸ் வச்சு பசங்களுக்கெல்லாம் ஒரு சேவையும் ப்ளஸ் அகாடமி மூலிமா வரவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு குறைவான கட்டணத்தில் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். இந்த கலையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து கராத்தேன்றது வந்து இந்த உலக அளவில் ஒரு ஃபேமஸான ஒரு கலை. இந்த ஜப்பான் நாட்டில் பயங்கரமாக இதனுடைய சர்டிஃபிகேட் யூனிவர்சிட்டிலாம் வச்சு பண்ணுறாங்க. ஆனால் இதை நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போன ஒரு கலை தான். நம்ம காஞ்சிபுரம் போதி தர்மன் கையில் இருந்து போனதாக 7ஆம் அறிவு படத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்தியிருப்பாங்க. அது உண்மையான ஒரு சம்பவம். அந்த உண்மையான விஷயங்கள் தான் இன்றைக்கி எல்லா பிள்ளைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் மூலமாக கருவூலம் கொண்டதுனால இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் கராத்தே கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த கலை வந்து ஆண்டாண்டு காலமாக இருக்குது. இதுக்காக யூனிவர்சிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய கேமில் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணால் கவர்மெண்ட்டு நம்மளுக்கு நிறைய வகையில் உதவியும் புரியுது. ஸோ ஆகையினால இதை வந்து தொடர்ந்து எல்லாருமே பயன்பெறணும். நிறைய பேர் பயிற்சி பண்ணணும். கராத்தேன்றது பிளாக் பெல்ட்டுன்றது ஒரு மாஸ்டர் டிகிரி. அதை வந்து எல்லாருமே வாங்கணும். அதுவும் குறைஞ்ச செலவில் நான் பண்ணணும். ஆக்சுவலி நாங்கள்லாம் வாங்கும்போது 10,000 15,000 அப்படிலாம் கட்டி வாங்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 டான் வரையும் வந்துட்டேன். ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய கேட்டிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சேவையாக பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. ஒரு பிளாக் பெல்ட் வாங்குறான்னா நான் ஃப்ரீயாக கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ எங்களுடைய ஃப்ளிப்ஸ் அண்ட் ஃபைட்ஸ் அகாடமி வருகிற
இன்னும் 2 ஆண்டுகளில் 25 ஆண்டுகள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். 25வது ஆண்டுக்குள்ள எனக்கு ஒரு 25,000 பேருக்கு வந்து பிளாக் பெல்ட் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். இந்த சேனலை பார்க்குற எல்லாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கேன். ஸோ என்னை பிடிச்சிருந்தா, இந்த கலை பிடிச்சிருந்தா, இந்த கலை மேலே உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இலவசமாக பிளாக் பெல்ட் ரெடி பண்ணி தரேன். பிளாக் பெல்ட் மட்டும் கொடுக்க மாட்டேன், அதனுடைய தரத்தையும் அதனுடைய நிறைந்த கலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கத்தா அப்படின்ற ஒரு நுணுக்கங்கள் கராத்தேயில் வந்து பார்த்திங்கன்னா, கட்டா அப்படின்றது வந்து இமேஜினேஷன் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குமித்தி ரியல் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இது பகுதியாக கட்டா அப்படின்ற ஒரு உத்தி என்ன அப்படின்னாக்கா இமேஜினேஷன் ஃபைட். நிறைய பிளாக்ஸ், பஞ்சஸ், மூமெண்ட்ஸ், டெக்னிக்கல் இதை மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய மூமெண்ட்டை ஒருங்கிணைந்து அதை வந்து செய்முறையில் செய்து காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் கட்டான்னு சொல்லுவாங்க. இது ஒலிம்பிக் லெவல்லையும் காமன்வெல்த் லெவல்லையும் நம்ம TSKA தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது. ஸோ அது மூலயமா நாங்கள் வழி நடத்துகின்ற பெரிய டீமாக இருக்காங்க. ஸோ எங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அல்தாஃப் ஆலம்னு சொல்லிட்டு என்னுடைய மாஸ்டர் அவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து எந்த அளவுக்கு செய்கிறாங்க, அதில் நல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை நேஷ்னல்ஸ் காமிக்கிறாங்க, நேஷ்னல்ஸ்லேருந்து இன்டர்நேஷ்னல் காமிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன பாகம் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். பார்த்துருப்பீங்க, ஒரு மூமெண்ட் 1 2 3 போட்டிருப்பேன். ஒரு பஞ்ச் பண்ணுறாங்க, அட்டாக், பிளாக் 1 2. ஸோ வலித்து அடிக்கக்கூடிய உத்திகள் இது. அகைன் பஞ்ச், பிளாக், இந்த கால் இருக்கு இல்லைங்களா, அடிச்சு அடிக்கக்கூடிய உத்திகள், பிளாக், அட்டாக். இந்த கலைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா TN ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.